அழகிய பம்பை நதிக்கரை அருகில் அமைந்துள்ள காட்டில் ராஜசேகரன் என்கிற பாண்டிய மன்னன் வேட்டையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு திடீரென ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டது. திகைத்து போன மன்னன் ஒலி வந்த திசை நோக்கி பின்தொடர்ந்து சென்றான். அங்கு நதிக்கரை அருகில் அழகிய பச்சிளம் குழந்தை தெய்வீக ஒலியுடனும் கழுத்தில் மணியுடனும் உற்சாகமாக கை கால்களை உதைத்துக் கொண்டு படுத்துக் கிடந்தது. அந்த குழந்தையை பார்த்த மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சுற்றும் முற்றும் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் எவரேனும் உள்ளனரா என்று தேடி பார்த்த மன்னனுக்கு அங்கு எவரும் தென்படவில்லை. அப்பொழுது அங்கு திடீரென ஒரு முனிவர் தோன்றி, இந்த குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்த்துக்கொள் என்று கூறி மறைந்தார். இன்னைக்கு நாம ஐயப்ப சுவாமியோட அவதார கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க நம்ம சேனலை இப்போ வர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முன் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான். அத்தவத்தின் விளைவாக பிரம்மன் அவன் முன் தோன்ற பிரம்மனிடம் தனக்கு தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் மூலியமாக அழிவு ஏற்படக்கூடாது, மாறாக ஒரு பெண்ணின் கைகளால் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை வேண்டினான். பிரம்மனும் அவ்வரத்தை அளித்தார். அதில் அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் தேவர்களையும் சிறைப்பிடித்து கொடுமை செய்து வந்தான். ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவை தஞ்சம் அடைந்தனர். விஷ்ணுவோ அவனை வதம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி என்று கூறினார். மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ய துர்கா தேவியாக தோன்றினாள் அம்பாள் சக்தி தேவி. அதைத் தொடர்ந்து துர்கா தேவி மகிஷாசுரனை கடும் போர் புரிந்து வதம் செய்தாள். பின் தனது சகோதரனின் இறப்புக்கு காரணம் தேவர்கள் தான் என்று எண்ணி அவர்களை பழிவாங்க உறுதி பூண்டாள் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி. பின் அவளும் பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கிற வரத்தை பிரம்மனிடம் பெற்றுக்கொண்டாள். இதனால் வேதனை அடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினார்கள். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். விஷ்ணு பகவானின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பின் அக்குழந்தையை தீவிர சிவபக்தனான மன்னன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விடுவது என்று அனைவரும் முடிவு செய்தார்கள். மறுபுறம் அழகிய பந்தள ராஜ்யத்தை மன்னன் ராஜசேகரன் ஆட்சி செய்து வந்தான். இவர் ஆட்சி காலத்தில் மக்கள் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் மன்னனின் மனதில் ஆழமான குறை ஒன்று நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்தது. மன்னன் ராஜசேகரனுக்கும் மகாராணிக்கும் நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தது. மன்னனும் மகாராணியும் தினமும் சிவபெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி வந்தார்கள். இந்நிலையில் ஒரு நாள் மன்னன் ராஜசேகரன் காட்டிற்கு வேட்டைக்காக சென்றிருந்தான். அன்று காட்டிற்கு சென்ற மன்னனுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உருவாகியது. அந்த மகிழ்ச்சியில் காட்டின் மைய பகுதியில் மன்னன் ராஜசேகரன் வேட்டையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தூரத்தில் ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் கேட்டு திகைத்து போனான். பின் ஒலி வந்த திசை நோக்கி செல்லத் தொடங்கினான். அழகிய பம்பை நதிக்கரையில் தெய்வ அம்சம் பொருந்திய ஒரு பச்சிளம் குழந்தை தெய்வ ஒளியுடனும் கழுத்தில் மணியுடனும் உற்சாகமாக கை கால்களை உதைத்து கொண்டு படுத்து கிடந்தது. குழப்பத்துடன் அங்கே நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றிலும் இல்லாததால் அந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்க்க வேண்டும் என்று ஏக்கம் கொண்டான். இப்பொழுது மன்னனுக்கு அந்த இனம் புரியாத மகிழ்ச்சியும் நினைவுக்கு வந்தது. அப்பொழுது அங்கு திடீரென ஒரு முனிவர் தோன்றி, குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்த்துக்கொள் என்று அறிவுறுத்தினார். மேலும் இந்த குழந்தை உனது அரச வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டும்படி முனிவர் மன்னனிடம் அறிவுறுத்தி மறைந்தார். இதில் பரவசமடைந்த மன்னன் குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தான். இருவரும் சிவபெருமானின் அருளால் தங்களுக்கு இந்த குழந்தை கிடைத்ததாக பெருமகிழ்ச்சி அடைந்தனர். மணிகண்டனின் வரவால் பந்தள நாடே மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தது. ஆனால் மன்னனுக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் மன்னனுக்கு பிறகுதான் மன்னராக வேண்டும் என்று கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மட்டும் மணிகண்டன் வரவால் கொதிப்படைந்தான். மறுபுறம் மணிகண்டன் குழந்தையிலிருந்தே மிக புத்திசாலியாகவும் மதிநுட்பத்துடனும் வளர்ந்தான். உதாரணத்திற்கு தற்காப்பு கலைகள் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனக்கு பாடம் சொல்லித்தரும் குருவை ஆச்சரியப்படுத்தினார். மணிகண்டன் வரவால் பந்தள நாட்டில் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்தது. காலப்போக்கில் மணிகண்டனின் குருவிற்கு மணிகண்டன் சாதாரண மனித பிறவி அல்ல, தெய்வீக அவதாரம் என்று தெரிய வந்தது. குருகுலத்தில் பயிற்சி முடித்தவுடன் மணிகண்டன் தனது குருவுக்கு குரு தட்சணை வழங்கவும் அவரது ஆசியை பெறவும் தனது ஆன்மீக குருவிடம் சென்றான். மணிகண்டன் தனது ஆன்மீக குருவை அணுகிய போது மணிகண்டனின் குரு மணிகண்டனிடம் குரு தட்சணையாக பிறவியிலேயே பார்வையற்றவனாகவும் ஊமையாகவும் இருந்த தன் மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சுத் திறனை கொடுக்குமாறு வேண்டினார். மணிகண்டனும் தனது தெய்வீக திருகரங்களை குருவின் மகனின் தலையில் வைத்த அடுத்த நிமிடம் பார்வையும் பேச்சுத் திறனும் கிடைத்தது.
மேலும் தனது அதிசய சக்தியை பற்றி யாரிடமும் சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்றும் வேண்டிக் கொண்டான் மணிகண்டன். அதே நேரத்தில் இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ராஜராஜன் என்றும் பெயரிட்டனர். இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மணிகண்டனுக்கு தொடர்பு உள்ளதை உணர்ந்த மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனை மன்னராக முடிசூட்ட முடிவு செய்தார். அரசவை திவான் ஆகிய மன்னரின் அமைச்சரை தவிர மற்ற எல்லோரும் இந்த முடிவால் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அரசனாக வேண்டும் என்கிற ஆசையை மனதுக்குள் ரகசியமாக வளர்த்து வந்த தந்திரகார மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகண்டனை அழிக்க உணவில் விஷம் வைப்பது போன்ற பல திட்டங்களை வகுத்தார். எல்லா சதி திட்டங்களில் இருந்தும் மயிரிழையில் உயிர் தப்பிய மணிகண்டனுக்கு ஒரு முறை யாராலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. இறுதியில் சிவபெருமானே மருத்துவர் வேடத்தில் வந்து மணிகண்டனை குணப்படுத்தினார். மேலும் தனது திட்டங்கள் தோல்வி அடைந்ததால் அமைச்சர் மகாராணியிடம் சென்று தன் சொந்த மகன் உயிருடன் இருக்கும் பொழுது மன்னன் ராஜசேகரன் தனக்கு பிறகு மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையாகாது என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை விதைத்தான். ஒரு உன்னதமான முடிவிற்காக எந்த ஒரு தவறான செயலையும் செய்வது தவறல்ல என்று அர்த்தசாஸ்திரம் நியாயப்படுத்துவதை சுட்டிக்காட்டி மகாராணியை சமாதானப்படுத்தி அவள் நோய்வாய்ப்பட்டபடி நடிக்குமாறும் தூண்டினான். மேலும் புலிப்பாலால் மட்டுமே ராணியின் நோய் குணப்படுத்த முடியும் என்று ராஜ வைத்தியரையும் அறிவிப்பு செய்ய வைத்தான். மகாராணியும் தனது சொந்த மகன் மீது இருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால் மதியிழந்து மந்திரியுடன் கூட்டு சதியில் பங்கேற்று பயங்கரமான தலைவலியால் அவதிப்படுவதைப் போல நடிக்கத் தொடங்கினாள். புலிப்பால் கொண்டுவர மணிகண்டன் காட்டுக்கு சென்றால் கொடிய காட்டு விலங்குகளுக்கு இரையாக வாய்ப்பு அதிகம் என்று எண்ணி இத்தகைய நாடகத்தை அரங்கேற்றினான். மகாராணியின் நிலையைக் கண்டு பதட்டமடைந்த மன்னன் அரசாங்க மருத்துவரை வரவழைத்தார். வேண்டுமென்றே நோய்வாய்ப்பட்ட ராணியை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. இறுதியில் மந்திரியின் கூட்டு சதியில் பங்கேற்ற மருத்துவர்கள் மற்றும் வைத்தியர்கள் ஒரு தாய்ப்பால் ஊட்டும் பெண் புலியின் பால் கிடைத்தால் மட்டுமே மகாராணியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று அறிவித்தார்கள். புலிப்பால் கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்ட தளபதிகளின் படையும் வெறுங்கையுடன் நாடு திரும்பியது. இந்நிலையில் மணிகண்டன் உதவ முன் வந்தபொழுது மணிகண்டனின் சிறுவயது மற்றும் வரவிருக்கும் முடிசூட்டு விழா காரணங்களை கூறி மன்னன் மணிகண்டனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டார். இதற்கெல்லாம் சலிக்காத மணிகண்டன் தனக்கு இந்த ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவு செய்யும்படி தந்தையிடம் தொடர்ந்து வற்புறுத்தினார். மன்னனுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தார். அதில் சற்று மனமிறங்கிய மன்னன் மணிகண்டனை புலிப்பால் கொண்டுவர அனுமதித்து மணிகண்டனுடன் வனப்பகுதிக்கு செல்வதற்கு வீரர்களின் ஒரு குழுவையும் ஏற்பாடு செய்தார். ஆனால் மணிகண்டன் மன்னனிடம் படைக்கூட்டத்தை கண்டால் புலி அமைதி இழந்து பயந்து ஓடிவிடும் என்று விவாதம் செய்தார். ராஜசேகரனும் வேறு வழியின்றி அரை மனதுடன் மகனை வனப்பகுதிக்கு வழி அனுப்பி வைத்தார். மணிகண்டனுக்கு வழியில் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் மற்றும் சிவபெருமானின் உருவகமாக கருதப்படும் 3 கண்களைக் கொண்ட நெய் தேங்காயை கொடுத்தனுப்பினார். சிவபெருமானின் பஞ்சபூத கணங்களும் மணிகண்டன் காட்டை நோக்கி பயணிக்கத் தொடங்கியதும் பின்தொடர்ந்தனர். வனப்பகுதியின் மையப்பகுதியை அடைந்தவுடன் தேவலோகத்தில் மகிஷியின் அட்டூழியங்களை கண்ட மணிகண்டன் சினம் கொண்டு அவளை பூமியில் வீசி எறிந்தார். பூமியில் விழுந்த மகிஷியுடன் மணிகண்டன் கடும் போர் புரிந்தார். இறுதியில் மணிகண்டன் மகிஷியின் மார்பில் ஏறி ஆக்ரோஷமாக நடனமாடத் தொடங்கினார். அந்த நடனத்தால் பூலோகமும் தேவலோகமும் அதிர்ந்தது. தேவர்கள் நடுநடுங்கிப் போயினார்கள். தன் மீது ஏறி நிற்கும் அந்த தெய்வ அவதாரம் ஹரிஹரனின் மகன் என்று மகிஷி உணர்ந்து மணிகண்டனின் காலடியில் அடிபணிந்து தனது உயிரை விட்டாள். கரம்பன் என்கிற காவலனின் மகள் லீலா என்பவளே மகிஷி உருவில் இருந்ததாகவும் தர்மசாஸ்தாவின் அருளால் சாப விமோசனம் பெற்று மோட்சத்தை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவளுக்கு சபரிமலையில் மாளிகபுரத்து அம்மன் என்கிற பெயரில் கோவிலும் இருக்கிறது. மகிஷியை வென்ற பின் சிவதரிசனம் செய்த மணிகண்டனிடம், உன் அவதார நோக்கமான தெய்வீக திருப்பணியை முடித்துவிட்டாய். இருந்தாலும் நீ நிறைவு செய்ய வேண்டிய மற்றொரு மிகப்பெரிய பணி ஒன்று இருக்கிறது. நீ பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்ற வருத்தத்துடன் காத்திருக்கும் உன் தந்தை மற்றும் நோய்வாய்ப்பட்ட உன் தாயாரை விரைவில் சென்று பார் என்று சிவபெருமான் நினைவுபடுத்தினார். மேலும் புலிப்பால் கொண்டு செல்லும் பணியில் தேவேந்திரன் உனக்கு உதவி செய்வார் என்று உறுதியளித்தார். அதன்படி மணிகண்டன் புலி உருவெடுத்த தேவேந்திரன் மேல் ஏறி அமர்ந்து தேவர்களும் தேவ கன்னிகைகளும் ஆண் மற்றும் பெண் புலிகளாக அரண்மனை நோக்கி பயணித்தனர். புலி மீது அமர்ந்து வரும் மணிகண்டனை பார்த்து பயந்து போன பந்தள நாட்டு மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஆங்காங்கே ஓடி ஒளிந்து கொண்டனர். அப்பொழுது அங்கு காட்டில் மணிகண்டனை ராஜசேகரன் கண்டெடுத்த போது தோன்றிய அதே முனிவர் இங்கும் தோன்றி பயத்தில் ஆழ்ந்திருந்த பந்தள நாட்டு மக்களுக்கு மணிகண்டனின் உண்மையான தெய்வீக அவதாரத்தை பற்றி எடுத்துரைத்தார். மணிகண்டன் அரண்மனை வந்ததும் புலி மேலிருந்து இறங்கி தனது தந்தையான மன்னரிடம், இப்பொழுது மகாராணியின் இனம் தெரியாத நோய்க்கு புலி பாலை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். மகாராணியின் பாசாங்கை புரிந்து கொண்ட மன்னன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மணிகண்டனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டினார். மேலும் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த மந்திரியை தண்டிக்க முடிவு செய்தார். அப்பொழுது மணிகண்டன் மன்னனை தடுத்து நடந்தவை அனைத்தும் தான் மேற்கொண்ட நாடகம் என்றும் மகிஷியை அழிப்பதே தனது அவதார நோக்கம் என்றும் கூறினார். மேலும் தனது தெய்வ காரியம் நிறைவடைந்து விட்டதால் தான் தேவலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கூறினார். இவை அனைத்தையும் கேட்டு கண்கலங்கி நின்ற மன்னனிடம் புறப்படும் முன் அவருக்கு ஒரு வரம் தர விரும்புவதாக கூறினார். உடனடியாக மன்னன்
மணிகண்டனின் நினைவாக ஒரு கோவில் கட்ட விரும்புவதாக கூறினார். மணிகண்டனும் தன்னுடைய வில் அம்பை எடுத்து வான் நோக்கி தனது வில்லை எறிந்தார். அது ஒரு மலைப்பகுதியில் விழுந்தது. அந்த அம்பு விழுந்த இடம் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமரை நோக்கி சபரி என்கிற பெண்துறவி தவம் இருந்த இடமாகும். அந்த இடம்தான் சபரிமலை. மன்னனாகிய தனது தந்தையிடம் சபரிமலையில் தனக்கு கோவில் கட்டும்படி கூறி மறைந்தார் மணிகண்டன். பின் அகத்திய முனிவரின் வழிகாட்டுதல் படி மன்னன் ராஜசேகரன் சபரிமலை கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது மணிகண்டன் அசிரீரியாக 41 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் தருவேன் என்று கூறினார். கோவில் கர்ப்பகிரகத்தை அடைவதற்கு புனிதமான 18 படிகளையும் அமைத்தார். ஆனால் இறைவனின் திருவுருவச் சிலையை நிறுவும் போது மன்னனுக்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டது. அப்பொழுது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தது. பம்பை நதி கங்கை நதியை போன்ற புனிதமான நதியாகும். சபரிமலை காசியை போன்ற புனித ஸ்தலமாகும். அப்போது தர்மசாஸ்தாவால் அனுப்பப்பட்ட விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் ஐயப்ப சுவாமியின் திருவுருவத்தை சிலையாக செதுக்கி பிரதிஷ்டையும் செய்தார். மக்கள் ஐயப்பனை காண இல்லற வாழ்க்கையின் சுகங்களிலிருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து 41 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து இருமுடி சுமந்து கடுமையான காட்டு வழி பாதையை ஐயப்ப கோஷங்களோடு கடந்து பின் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை 18 படிகள் ஏறி தரிசிக்கின்றனர். இந்த ஐயப்ப அவதார கதையை பார்த்த அனைவருக்கும் ஐயப்பனின் அருள் கிடைக்க நான் மனதார ஐயப்பனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து ஐயப்பனின் புகழை பரவச் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.